குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நன்றவரின் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்ல. அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை உம்மை நம்பியிருக்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு வசனம். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தரை தேடலாம். இந்த காலை நேரத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் கர்த்தரை தேடுங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது ஐயா. அதுக்காக நன்றி இயேசப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி இயேசு சுவாமி. உம்மை தேடுகிறவளை நீர் கைவிடுகிறதில்லை என்ற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி இயேசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் ஐயா என்னோடு கூட சேர்ந்து உம்மை தேடுகிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வேலைகளுக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே அவங்க படிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்பாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு, ஒவ்வொரு குடும்பத்தாரோடு இயேசு சுவாமி நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் ஆறுதலா இருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். வியாதியோடு ஆண்டவரே உம்மை தேடுகிறவளை நீர் கண்ணோக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோர்கள் இல்லாத ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீரே அவருடைய நம்பிக்கையா இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்துல முக்கியமாக இயேசு சுவாமி உங்களுடைய கரங்களில வெளியூர்ல இருக்கிற ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக, அங்க நடக்கிற அநேக பிரச்சனைகளுக்காக இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை தேடுகிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க வீசாவை கொடுங்க, பிஆரை கொடுங்க, சிட்டிசன்ஷிப் வேலையை கொடுங்க. ஆண்டவரே, என்னென்னலாம் கேட்கிறார்களோ உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் ஆதரவா இருந்து ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நிறைய வீடுகளில பிரச்சனைகள் ஐயா. ஆண்டவரே இயேசு சுவாமி, உடைந்து கிடைக்கிற குடும்பங்களுக்காக, பாவத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக, குடியில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. நீங்களே அவருடைய நம்பிக்கையா இருந்து அவங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கரம் இந்த நாளில இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் நாங்கள் உண்மை மட்டுமே தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசப்பா. உடைய கரம் எங்களை வழி நடத்திட்டோம். இரவு வரும்போது சமாதானத்தோடு நாங்கள் எங்களுடைய படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த நாளில எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களும் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். God bless you all. Thank you so much.